வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தில் முக்கிய பாடலை பயன்படுத்துவதற்கு நடிகர் தனுஷ் முட்டுக்கட்டை. விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளியான நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்ற பாடலை பயன்படுத்த அனுமதி தரவில்லை என்றும் நயன்தாரா வேதனை. நடிகர் தனுஷ் மீதான நயன்தாராவின் அதிருப்திக்கு நடிகைகள் பார்வதி, நஸ்ரியா, மஞ்சுமா மோகன் உள்ளிட்ட பலர் ஆதரவு. நயன்தாராவின் குற்றச்சாட்டு குறித்த பதிவை லைக் செய்து சப்போர்ட் செய்யும் நடிகைகள். தன் மீதான நடிகர் தனுஷின் தனிப்பட்ட வெறுப்பால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளேன். 2 ஆண்டுகளாக தனது திருமண வீடியோ வெளியாகாமல் போனதற்கு தனுஷே காரணம் என்றும் நயன்தாரா குமுறல். உங்களைப் போல சினிமா பின்னணியில் இருந்து வந்தவள் நான் அல்ல என்று தனுஷை காட்டமாக விமர்சித்தார் நயன்தாரா. போலி முகமூடி அணிந்து தனுஷ் உலா வருவதாகவும் தாக்கு. நயன்தாராவின் திருமண ஆவண படத்திற்கு 10 கோடி ரூபாய் வழங்கக் கோரி வழக்கு தொடர்ந்த விவகாரம். வாழவிடு என நடிகர் தனுஷ் பேசிய பழைய வீடியோவை பகிர்ந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் பதிலடி. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயித்து பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான வழக்கு. தமிழக அரசும் கட்டண நிர்ணய குழுவும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றிற்கான தனது பிரச்சார பயணத்தில் எந்த சமரசமும் இல்லை. அமலாக்கத்துறை சோதனை குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தள பதிவு. கோவை துடியலூரில் தொழிலதிபர் மார்டின் இல்லம், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. மார்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் 2 நாட்களாக நடைபெற்ற சோதனை நிறைவு. விழுப்புரம், கடலூர், நாகை, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட மருந்து விற்பனை தொடர்பாக ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எலி மருந்து விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். இல்லை, இப்போ எந்தெந்த மருந்துகளுக்கு கட்டுப்பாடு, எதெல்லாம் விற்கக்கூடாது என்கின்ற அந்த தடைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆராய்வதற்கு அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான செய்திகள் வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அமையும் கூட்டணி ஆட்சியில் பாமக நிச்சயம் இடம்பெறும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டம். 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். இப்போ நான் சொன்னது திருப்பி கூட சொல்கிறேன். நான் 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லுத மறுபடியும் இதே தான் சொல்ல போகிறேன். நான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்க வலியுறுத்தல். சென்னை எழும்பூரில் எஸ்டிபிஐ கட்சியினர் நடத்திய பேரணியால் போக்குவரத்து பாதிப்பு. உண்மை பொறுப்புக்கூறலை நிலைநிறுத்தும் ஊடகவியலாளர்களின் இடைவிடாத முயற்சிகளை மதிக்கிறோம். தேசிய பத்திரிகை தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து பதிவு.
தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் வாக்காளர் சிறப்பு முகாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய விண்ணப்பிக்கலாம். சென்னை தரமணி, துறைப்பாக்கம் ஐடி நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை. மாநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் வேளச்சேரி மற்றும் அம்பத்தூரைச் சேர்ந்த ஐடி ஊழியர்களை கைது செய்தது காவல்துறை. பல்வேறு நாடுகளிலும் தேர்தலின் போது அரசுகள் மாறிய நிலையில் இந்தியாவில் மட்டும் பாஜக ஆட்சியை 3வது முறையாக மக்கள் தேர்வு செய்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற தலைமை பண்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பிரேசில் G20 மாநாடு மற்றும் கயானாவில் கரிபியன் தலைவர்களை விரைவில் சந்திக்க உள்ளதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. நைஜீரியா, பிரேசில், கயானா நாடுகளுடன் நல்லுறவு மேம்படும் என்றும் நம்பிக்கை. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பந்திப்போரா மாவட்டங்களில் மிதமான பனிப்பொழிவு. வீடுகள், சாலைகள் மற்றும் வாகனங்கள் மீது வெண்போர்வை போர்த்தியது போன்ற காட்சிகள் வைரல். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டி. 8 சுற்றுகள் கொண்ட போட்டியில் குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனை வீழ்த்தினார் சக வீரர் ஜாக் பால். பஞ்சாபில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் வரும் 24ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. காற்றின் தரம் மோசமடைந்துள்ள சூழலில் விடுமுறை நீட்டிப்பு. அரசுமுறை பயணமாக நைஜீரியா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 5 நாள் பயணத்தின் இடையே பிரேசில் G20 மாநாடு மற்றும் கயானா நாடுகளுக்கு செல்கிறார்.